அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு திருமண பதாகையில ஒரு வரி போட்டிருக்காங்க. பாருங்களேன். "உலகை கட்டி ஆண்டாலும் உறவ விட்டு தரமாட்டோம்" அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உலகை என்ன வரணும்? உலகை இக்கு வரணும். உலகை கட்டி ஆண்டாலும். ஏன் உலகை கட்டி ஆண்டாலும் இக்கு வரணும்? உலகை அப்படிங்கிறது நிலைமொழி. நிலைமொழியில என்ன எழுத்து கடைசியாக இருக்குது? ஐ. அப்ப நிலைமொழியில ஐ வந்து மறுமொழியில க வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றெழுத்து மிகும். அப்ப உலகை கூட்டல் கட்டி உலகை கட்டி, சரிங்களா? அப்போ உலகை கட்டி ஆண்டாலும் உறவை விட்டு தரமாட்டோம் போட்டிருக்காங்க. உறவை உறவைன்னு போடணும். உறவைன்னு போட்டால் அது பொருள் வராது. பேச்சு வழக்கில் வேணால் அது சரியாக இருக்கலாம். ஆனால் எழுத்து வழக்கு வருகின்ற பொழுது உறவைன்னு போடணும். இப்போ உறவை விட்டு தரமாட்டோம். விட்டு கூட்டல் தரமாட்டோம், விட்டு தரமாட்டோம். இத்து வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, இந்த விட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த விட்டுங்கிறது என்ன உகரம்? வன்றொடர் குட்டிகள் வரும். ஏன் வன்றொடர் குட்டிகள் வரும்? இட்டு இருக்கு. இட்டுங்கிறது வள்ளினை எழுத்து. அந்த வள்ளினை எழுத்தை தொடர்ந்து உகரம் வருதா? டூ வருதா? அப்ப வள்ளினை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வன்றொடர் குட்டிகள் வரும். அப்போ வன்றொடர் குட்டிகள் உரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். அப்ப விட்டு கூட்டல் தரமாட்டோம், விட்டு தரமாட்டோம். வித்து வரணும். சரிங்களா? அப்ப உலகை கட்டி ஆண்டாலும் உறவை விட்டு தரமாட்டோம். அப்படி போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகளை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.